எனக்கு கோவம் தான். நான் திருப்பி அடிக்கலாமா? படிச்சுட்டா உங்களுக்கு எல்லாம் திமிரு வந்துருது இல்ல? நீங்க ஆம்பளை என்ன வேணா செய்யலாம், நாங்க பொம்பளை எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கணுமா? அதிகமா பேசாத. பொம்பளைங்களால திருப்பி அடிக்க முடியாதுங்கிற தைரியம் தானே. அடி வாங்க போற? இனிமே அடிச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? பொறுத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்னடி பண்ணுவ? சும்மா இருக்க மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷன் போவேன். என் புருஷனை போட்டு அடிக்கிறாரு, எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லுவேன். வெளியே இருக்காங்களே உங்க அம்மா, அவங்களையும் சாட்சி கூட்டு போவேன். என் பையன் இவ்வளவு போட்டு அடிக்கிறான்னு சொல்ல வைப்பேன். பொறுத்துட்டு இருக்க மாட்டேன். தப்பு பண்ணிட்டீங்கப்பா. நீங்க என்ன இப்படி வளர்த்திருக்க கூடாது, வளர்த்திருக்கவே கூடாது. சொந்தமா யோசிக்க கத்து கொடுத்துருக்க கூடாது. இண்டிபெண்டன்ட் பர்சனா இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கவே கூடாது. மக்கா வளர்த்துருக்கணும். எல்லாம் எங்க அப்பா மாதிரி இல்ல. பொம்பளைக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவங்களுக்கு தோடவே இல்லப்பா. நீங்க என்ன இப்படி வளர்த்துருக்க கூடாதுப்பா, வளர்த்திருக்கவே கூடாது. கல்யாணம் ஆகி முதல் தடவை இப்பதான் நம்ம பீச்சுக்கு வரோம்ல. உனக்கு ஞாபகம் இருக்கா கல்யாணத்து அன்னைக்கு நம்ம என்னென்ன பேசணும்னு? 6 மாசம் ஆச்சுல்ல? நம்பவே முடியல. ஏய், எப்போ எப்ப நம்ம குழந்தை? எப்ப குழந்தை? ஏன் வேண்டாம்? அதான் ஏன் வேண்டாம்? எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அது அம்மா அடி வாங்குறத பார்க்க வேண்டாம். என்ன நீ திரும்ப எப்ப அடி வாங்குவேன், உத வாங்குவேன் எனக்கு தெரியல. எனக்கு இப்ப குழந்தை வேண்டாம். நான் சந்தோஷமா இருக்கும்போது தான் எனக்கு குழந்தை. உனக்கு எப்படி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. ஆபீஸ்ல எனக்கு நிறைய ப்ராப்ளம். 2 வருஷமா ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த வருஷமும் கிடைக்கல. எனக்கு பின்னால வந்தவங்க எல்லாம் மேல போயிட்டாங்க. நான் மட்டும் அதே இடத்துல இருக்கேன். என்னை விட முட்டாள்கள் எனக்கு பாஸ்ன்றானுங்க. எல்லாரும் சேர்த்து என்ன சப்ரஸ் பண்றாங்க. என் கோவத்தை நான் அங்க காட்ட முடியாது. அதான் நான் உங்ககிட்ட என் கோவத்தை நான் உங்ககிட்ட காட்டுற அளவுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? ஆனா நான் உங்க இடத்துல இருந்தா இப்படி செய்ய மாட்டேன். பொம்பளை கை நீட்டு அடிக்க மாட்டேன். ராஜி, நீ என்ன 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 பண்ண சொல்ற? உங்களுக்கு என்கிட்ட வேற பிடிக்கலன்னா கூப்பிட்டு மெதுவா சொல்லுங்க, திருத்திக்கிறேன். நீங்க ஆத்திரப்பட்டு கத்துனீங்கன்னா அடிச்சீங்கன்னா அப்படியே உடைஞ்சு போயிடுது. தாங்கிக்கவே முடியல. ராஜி, நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியல. கல்யாணம் வெறும் ஆசை மட்டும் இல்ல, கொஞ்சம் மரியாதையும் வேணும். நீங்க எனக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா தான் நான் உங்களை மதிக்க முடியும். தாலி கட்டியாச்சு, சாகிற வரைக்கும் ஒன்னா வாழ போறோம். ப்ளீஸ் என்ன மனுஷியா நடத்துங்க. இனிமே நான் உன்னை அடிக்கவே மாட்டேன். நம்ப முடியல. ராஜி இல்ல எங்கவோ? காலையில இருந்து அவ எழுந்திருக்கவே இல்லை. தனியா படுத்து அழுதுகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப அவளை திட்டடா, அனாவசியமா போட்டு அடிக்கிற. என்னமா, நான் ஆபீஸ்ல இருந்து இப்போ அடிக்காதடா. தினம் காலையில எழுந்திருக்கும் போது இன்னைக்கு அடி வாங்க போறோமான்னு பயந்துகிட்டே எழுந்திருக்கிறது ரொம்ப கொடுமைடா. நான் பட்டுட்டேன். 30 வருஷம் நான் பட்டுட்டேன்டா. போதும். அப்பா உன்னை அடிப்பாராமா? சொல்லுமா, அடிப்பாராமா?
12 வயசுல கல்யாணம் ஆச்சு. அன்னில இருந்து அவருடைய கடைசி நாள் வரைக்கும் அடி போத எல்லாமே பட்டிருக்கேன்டா. ஏமா எனக்கு தெரியவே இல்ல. உனக்கு தெரியாது. உன்னை தூங்க வச்சுட்டு அழுவேன், தினம் அழுவேன். எதுக்கு மாடிச்சவரு? உங்க அப்பா வச்ச உன்னை விட அவருக்கு கோவம் ஆத்திரம் எல்லாமே ஜாஸ்தி. அவர் எதுக்கு உன்னை அடிக்கணும்? நீ என்ன தப்பு பண்ணமா? உன்னை விட நல்ல பொண்டாட்டி அவர் கிடைச்சிருக்காது. அடி வாங்கிட்டு நீ பேசாம இருந்திருக்க கூடாதுமா. அப்ப பேச முடியல, இப்ப பேசுறேன். அடிக்காத, அந்த பொண்ணு அடிக்காத. உங்க அப்பா பண்ண தப்பைய நீயும் பண்ணாதடா. பாவம் சின்ன பொண்ணுடா, அவனை அடிச்சு நாசம் பண்ணிடாத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. அந்த பொண்ணு மனச ஓடிச்சடாதடா. அழாத ப்ளீஸ், அழாத. எனக்கு அப்பா கிட்ட இருந்து இவ்வளவு குணம் வந்திருக்குன்னா அம்மா கிட்ட இருந்து கொஞ்சமாவது நல்ல குணம் வந்திருக்கணும் இல்லையா? ப்ளீஸ் மூணு நாள் வேலை போச்சு. உங்க டர்ன் ஓவர். நான் வெட்டிட்டேன், நான் தான் ஆடணும். குடு. நீதான் தப்பு. நீ தப்பு. அந்த பக்கமே பேசிக்கிட்டு கரெக்டா சொல்லேன்டா. நான் தான் ஆடணும். ஆஹா, இல்ல இல்ல இல்ல, ஏன் சான்ஸ் இல்ல, நான் தான் ஆடணும். இல்ல நானு இல்லம்மா, அவதான். நீ ஆடு. குடு குடு குடு. என்னடா செஞ்ச? அவளை அடிச்சியா? நான் உன்கிட்ட எவ்வளவு கெஞ்சுறேன், அவளை நீ திரும்பவும் அடிச்சியா? உன் கோவத்தை நீ வேற எங்கேயாவது காட்டு. பொண்டாட்டி அடிச்சாதான் ஆம்பளையா? அம்மா, நான் ஒண்ணும் பண்ணல. ஏன்டா இப்படி பண்ற? எங்க அவ ராஜி? நான் போறேன், கண்காணாம போயிடுறேன். நீ அவளை அடிச்சு கொன்னுடு. எங்கம்மாவா? நீ அடிச்சு விரட்டிட்டு என்ன கேட்டா? காலையில போனவ இன்னும் வரல. எங்கம்மா போயிருக்கா? தாம்பரத்துக்கு போயிருப்பா. உன் குடும்பம் தாங்காம பிறந்த வீட்டுக்கே போயிருப்பா. அங்கேயே அவ்வளவு நிம்மதியா இருக்கட்டும். ராஜி, ராஜி, ஏன் வந்துட்ட? நான் ஒரு வாரத்துக்கு கூட தப்பா சொல்லலையே.
இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கேன். இப்ப போய் உங்ககிட்ட நான் எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன் உனக்கு தெரியலையா? ஏன் என்ன விட்டுட்டு வந்துட்ட? டாக்டர் கிட்ட போனேன். மத்தியானம் கன்ஃபார்ம் பண்ணி சொன்னாங்க. பையன் வேணுமா பொண்ணு வேணுமா? சொல்லுங்க. பையனா பொண்ணா? பொண்ணு. என் ராஜி மாதிரி ஒரு பொண்ணு.